நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற மிக முக்கிய தலைப்பு, தொடர் தலைப்பாக நாங்கள் பேச வேண்டிய விவகாரத்தில் தேசிய அரசியலில் பெரும் தாக்கத்தை, அரசியலை தாண்டியும் சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன என்று பேசப்போகிறோம். ஆம், 90 ஆண்டுகளுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? மிக முக்கியமாக நாங்கள் இதில் பேசுவது, கடந்த காலங்களில் அரசியலமைப்பு சட்டத்தை உட்படுத்தி அதனுடைய முறைமைகளை எல்லாம் வகைப்படுத்தி நேற்று நாங்கள் பேசினோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு அறிவிப்பானை வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக இந்திய சமூகத்தில் இதனை எதிர்ப்பார் யாரும் இல்லாத அளவிற்கு அனைவரும், ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைப்பு அறிக்கைகளை தற்போது வரை வெளியாகி கொண்டிருக்கிறது. ரைட், இதில் நிறைய சவால்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல லட்சக்கணக்கான சாதிகள், அச்சாதிகளினுடைய உட்பிரிவுகள், அதே சமயம் குறிப்பாக ஒரு சாதியை தமிழ்நாட்டில் ஒரு விதமாகவும் உத்தரப்பிரதேச மராட்டிய மாநிலங்களில் வேறு விதமாகவும் அழைக்கப் போகிறார்கள் பெயர்களிலே. இதை எப்படி நாங்கள் கோடிஃபை பண்ண முடியும்? இதற்காக அறிவிப்பு செய்தாலும் அரசு இதை எப்போது வழிநடத்தப் போகிறார்கள் என்ற குறிப்பானைகள் எதுவும் இல்லையோ என்ற கேள்விகளும் தொங்கித்தான் நிற்கின்றது. இரண்டாவது, மத்திய அரசுக்கான சவால்கள் அந்த அரசினுடைய உட்பகுதியில் இருக்கும் மாறுபட்ட கருத்துக்களை அரசு எப்படி சமாளிக்கும்? உதாரணமாக உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத்தில் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்தையும் நாம் பேச வேண்டும். அதனை தாண்டி மிக முக்கியமாக சாதிய பிளவு ஏற்பட்டு விடும், சாதிக்குள் மோதல் ஏற்பட்டு விடும் என்ற கடும் கருத்தை தொடர்ந்து எடுத்து வைத்த பாரதிய ஜனதா தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்திருப்பதில் உள் நுணுக்கமான அரசியல் எதுவாக இருக்கிறது? நிறைய பேச போகிறோம். வாருங்கள். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய தோழர் ரெங்கராஜ் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. அரசியல் விமர்சகராக திரு ரவிசங்கர் அவர்களும், வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகராக திரு பாண்டியன் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு எழுத்தாளர் தோழர் ராம்கி அவர்கள் இணைகிறார். ரெங்கராஜ் சார், முதல்ல நான் சொன்ன இதை கொஞ்சம் கேள்வியாகவே எடுத்துக்கிடுங்க, இதுக்கு நீங்கள் பதில் தாங்க. அதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது ஜாதிகளேடி பாப்பா என்று பாரதியார் சொன்னாலும், ஒரு ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தாலும் தற்போதுக்கு அது தேவையாக இருக்கிறது. காரணம், பல அரசு துறைகளில் நிறைவேற்றப்படும் கொள்கை அறிவிப்புகளுக்கு இந்த டேட்டா அவசியமாகிறது. டேட்டா இல்லாமல் செயல்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை என்று வரும்போது கூட சுப்ரீம் கோர்ட்டில் டேட்டாவின்படி தான் இதை செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி வருகிறது. ஆணை பிறப்பித்துக்கு. ஆமாம், அது ஆகவே அதை தற்காலிகமாக இருந்தாலும் அது தேவைப்படுகிறது என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆனால் அது நடைமுறை சிக்கலில் பார்த்தால், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாதி வாரியாக எடுக்கும்போது சில ஜாதிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் தமிழ்நாடோட மொத்த மக்கள் தொகையோடு அதிகமாக அதில் காட்டியது. இது அதுபோல் சில தவறுகள் ஏன் நடக்கின்றன? பெரும்பாலும் இந்த பிசி சமூகத்தில் எப்படியாத்தம் பெயரை சேர்த்துக்கொள்ள வேண்டும், தன் இனத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும், தன் ஜாதியை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் பல்வேறு நபர்கள் இந்த இடஒதுக்கீடு பயனை பெறுவதற்காக அதில் உள்ளே வருவதற்கான ஒரு சினேரியோ நாம் காண்கின்றோம். ரெண்டாவது, இதுபோல் எக்ஸசைஸ் செய்வதற்கு முன்னால் கேஸ்ட் ரெஜிஸ்ட்ரி என்பது அவசியம். கேஸ்ட் ரெஜிஸ்ட்ரி
செய்யாதனால் இந்த வரும் தவறுகள். உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் 494 ஜாதிகள் தான் இருக்கின்றன என்று அரசுடைய புள்ளிவிவரம் சொல்கிறது. ஆனால் 2011 நடைபெற்ற சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அதில் பார்த்தா 4,78,677 ஜாதிகள் மகாராஷ்டிராவில் இருப்பதாக கணக்கு வருகிறது. சார் ரங்கராஜ், அது சாதி உட்பிரிவுகள் எல்லாமே உட்பிரிவுகள் எல்லாம் சேர்த்து. அதே போல் இந்தியாவோட மொத்தம் ஜாதி வாரி கணக்குன்னு பார்த்தா 1931 கடைசியாக பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் செய்யப்பட்ட கணக்கெடுப்பில் மொத்த ஜாதிகளுடைய கணக்கு 4147 இவ்வளோதான். ஆனால் இந்த எஸ்இசிசி சென்சஸ் 2011 எடுத்து பார்த்தால் 46 லட்சம் ஜாதி உட்பிரிவுகள் வருது. அது எனக்கு நம்பவே முடியல. ஐ கான்ட் பிலீவ் இட். ஆகவே அப்போது அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒன்று மிக 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 அதிகமாக இருப்பது பார்க்கும்போது சில தவறுகள் வந்து சேர்க்கின்றன அரசை ஒப்புக்கொள்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரே ஜாதி கிளை ஜாதிகள் இதில் பதிவு செய்யும்போது மறுபடியும் வெவ்வேறு பெயர்களில் பதிவாகின்றன. உதாரணத்துக்கு தமிழ்நாடு, நம்ம சென்னை எடுத்துங்க. சென்னை பெருநகரில் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி படி முதலில் ஆண்டவர்கள் குறும்பர் பூமியின் ஏற்படுத்தி தொண்டை மண்டலம், அதுக்கு பிறகுதான் இளந்திரையன் அவளை வைத்து தொண்டமான் என்கிற காரணத்தினால் குறும்பர் பூமி தொண்டை மண்டலம் மாற்றினார் வரலாறு இருக்குது. இந்த குறும்பர்கள் சில இடத்துல குறும்பா, சில இடத்துல குறும்பன், சில இடத்துல குறும்பர், கர்நாடகாவில் இருக்கிறார்கள், கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள், நீலகிரியில் இருக்கிறார்கள், பல்வேறு பெயர்களில் இது மாதிரி வருகிறது. இது பல ஜாதிகளாக இருக்குது. கர்நாடகா முதலமைச்சர் திரு சித்தராமையா ஒரு குறும்பர். அது இதை சேர்ந்தார். இப்போ வெவ்வேறு தென் மாநிலங்களே வெவ்வேறு பேரில் இவங்கெல்லாம் வராங்க. இப்போ இந்த காஸ்ட் ரெஜிஸ்ட்ரி படி இவங்களெல்லாம் ஒன்று என்று தீர்மானித்தால் அதன் அடிப்படையில் பிறகு நீங்கள் ஜாதி வாரி இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்தால் ஓரளவு இந்த மாதிரி டூப்ளிகேஷன், ரெப்பிட்டேஷன் எல்லாம் ஒரு இடத்துக்கு அவாய்ட் பண்ணலாம். மொத்தம் 2021 இதே அரசு பார்லிமெண்ட்டில் அஃபிஷியல் ரிப்ளை சொன்னதுன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எஸ்சி தவிர மற்ற இதெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னாங்க. அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு இதே அரசு தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் ஜாதி வாரி சென்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்ட் அண்ட் கம்பர்சம், அதாவது செய்யக்கூடிய வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. அதே போல் பிரதமரும் இந்த நாட்டை துண்டாடுவது, இது போன்ற ஜாதி வாரிய சென்சஸ் கேட்பது நாட்டை துண்டாடுவது, இது ஒரு சின், இட் இஸ் லைக் கமிட்டிங் அ சின், பாவம் செய்வது போல் என்று அஃபிஷியலாகவே அப்போது தெரிவித்திருக்காரு. ஆனால் இப்போது இதற்கான நிலை வந்து மாறிவிட்டதற்கான காரணம் அரசியல் நோக்கர்களோட பார்வையில் பீகாரில் சட்டசபை தேர்தல் வருகிறது, அடுத்த ஆண்டு யூபியில் வருகிறது. ஆகவே பிற்படுத்த மக்களை திருப்திப்படுத்த அல்லது அவர்கள் எதிர்க்கட்சிகள் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சிகள் இதுபோல் சென்சஸ் கேட்டு வருகிறார்கள். ஆகவே அதற்காக இது வந்து அறிவித்திருக்கிறது அரசு என்று சொன்னார். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு தேதியோ ஒரு கமிட்மெண்ட் இல்லை. இப்போ பெண்கள் இடஒதுக்கீடு அவசியம்தான், ஆனால் எப்போது நடைபெறும் அது ஒரு கொஸ்டின் மார்க். ஒன் நேஷன் ஒன் போல், அதுவும் டைம் எப்போ வரும் தெரியல. இந்த ஆட்சியில் அடுத்த ஆட்சி செய்ய வேண்டியது அப்படின்றது ஒரு கணக்கெடுப்படுகிறதே தவிர அது எப்போது என்று தெரியவில்லை. அதே போல் இந்த சென்சஸ் எப்போது வரும் என்றும்போதும் எதற்குள்ளாக இந்த அறிக்கை வரும் என்றதும் இதற்கான ஒரு டைம் லைன். ஆனால் இது ஒரு அறிப்பானை மட்டும்தானே தவிர எப்போ இம்ப்ளிமெண்ட் போகிறோம், எப்போ எவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்கோங்கிற வரல. சரி, அது தெரியல. ரங்கராஜ் சார் இருங்க, ரெண்டாவது கட்டம் பேசுவோம். நம்மோடு இப்பொழுது இணைகிறார் எழுத்தாளர் திரு ராம்கி சார். ராம்கி வணக்கம். ராம்கி சார், இப்போ நம்ம வந்து பல விஷயங்கள் இருக்குது, சட்டம், அதெல்லாம் கான்ஸ்டியூஷன், அதெல்லாம் பேசியாச்சு. பாரதிய ஜனதாவுக்கு தொடர்ந்து பேசிய இன்றைய தலைப்பு 90 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. இதுவரைக்கும் சமூகங்களில் பிளவு ஏற்பட்டிருக்கிறோம் அப்படின்னெல்லாம் பாரதிய ஜனதாவும் கோர் ஹிந்துத்துவா அந்த கருத்துக்களை வைத்தார்கள். சுயம் சேவக் வரைக்கும், சங்கம் வரைக்கும் அந்த கருத்தை வைத்தார்கள். ஆனால் குறுகிய காலங்களில் அப்படி ஒரு போராட்டம் நடக்கவில்லை, பேசிக்கொண்டிருக்கின்ற போதே அறிவிப்பு செய்து விட்டார்கள். இதற்கு காரணம் உள்ளார்ந்த அரசியல் எது உண்டா? நீங்கள் எப்படி அவதானிக்கிறீர்கள்? இல்லை, அது அரசியல் தான், முழுக்க அரசியல் தான். நீங்கள் வந்து அவங்கள அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இந்த கொள்கையில்
இந்துக்கள் வந்து சாதி பிரிவுகளாக பிரிந்து விடக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு அடிப்படை நிலைப்பாடு வந்து ஒரு ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு. இதை முன்வைத்து தான் கடந்த 40 ஆண்டு கால வரலாறே கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மந்திர் வெர்சஸ் மண்டல் அப்படின்னு சொல்லும்போது எதற்காக வந்து அயோத்தியை வந்து பாஜக கையில் எடுத்தது? அது வரைக்கும் அது வந்து விஹெச்பி ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவில் இருந்ததை பாஜக கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்துக்களுக்கு எதிரான ஒரு சாதிய மண்டல் கமிஷன் வந்து ஒரு ஜாதி ரீதியாக இந்துக்களை பிளவுபடுத்திவிடும், நாங்கள் அதை அனுமதிக்கல. அவங்களுடைய ஐடியாலஜி படி அதை வந்து பொலிட்டிக்கலி கரெக்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது சரியான விஷயம் தான். எங்களுடைய நாங்கள் நம்பிக்கிற மதத்தில் இருக்கிற உட்பிரிவுகள் முன்வைத்து நீங்கள் வந்து அதை பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை கையில் எடுக்கிறார். அதை ஒட்டி தான் கடந்த 40 ஆண்டு கால அரசியலே திசையே மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயம் இது, வேறு வழி இல்லை. அப்படிங்கும்போது இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாட்டிலே மாற்றம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை இது என்ன சொன்னார்னா, இது வந்து எல்லா சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதி கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்காரு, நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய நிலைப்பாட்டில் நிச்சயமாக மாற்றம் இருக்குது, கொள்கை ரீதியாக ஒரு மாற்றம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்து 2 பிரித்து பார்க்கணும். ஆர்எஸ்எஸோட தலைமை பாஜக தலைமை இருந்தாலும் பாஜகவோட பொலிட்டிக்கல் தலைமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கு அடுத்த 2029 எப்படி அணுகுவது அப்படின்னா இதுதான் அரசியல். இது வரைக்கும் வந்து சமூக நீதிக்கு போராடக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிற பட்டியலில் பாஜக இல்லை. இன்னைக்கு அது இணைந்து விட்டது. இப்போ நான் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில் வந்து எல்லாரும் சேர்ந்து சமூக நீதிக்கு போராடுறாங்க. யார் செய்வாங்க, எப்படி செய்வாங்கிறதெல்லாம் அது நம்ம அப்புறமா தான், அது சரி, அந்த டாஸ்க் முடிஞ்ச போது தான் பார்க்க போறோம். அதில் ஒரு சின்ன குறிப்பு, இன்னைக்கு கோவையில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சொல்லியிருக்கு, திமுகவுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். எம்பிக்கள் யாருமே இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஏன் அவர்கள் பேசவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு செய்தியா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இது வந்து வெளிப்படையா நம்ம பேச வேண்டியது. அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேல வந்து ஒரு முழு மனதாக நம்பிக்கை இல்லை. அப்போதும் இல்லை, இப்போதும் இல்லை. அவர்கள் முடிந்த அளவுக்கு அதை வந்து எப்படியாவது ஒத்தி வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. சரி, அவங்க நிச்சயமா செய்ய போறது இல்லை. சரி, இதை வந்து நம்ம வந்து இதை பத்தி கருத்து சொல்றதுக்கு போல மத்திய அரசு செய்யணும் அப்படின்னு சொன்னா மத்திய அரசிட்ட போய் அது அவங்க எப்படியும் அவங்களோட நிலைப்பாடு படி உடனடியாக மத்திய அரசு செய்ய போவதில்லை, பாஜக அதை செய்ய போவதில்லை. அதனால அவங்க எப்படியும் காலம் கடத்துவார்கள். அது வரைக்கும் நாமளும் அதை பத்தி தொட வேணாம் அப்படிங்கிறது தான் இது வரைக்குமான நிலைப்பாடு இருந்தது. இன்னைக்கு பாஜக அறிவித்த பிறகு ஒரு இக்கட்டான கட்டத்தில் வந்து ஒரு நெருக்கடியான சூழலை தான் திமுக அறிவித்ததே பாஜக அல்லவா? ஆமா. இப்ப இதுவரைக்கும் பாரதிய ஜனதாவை எதிராக இவர்கள் ஒரு மேலாதிக்க சிந்தனை கொண்டவர்கள், சுயம் சேவர்கள், வர்ணத்தை கொண்டு வருவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது அவர்கள் அறிவித்தது இப்பொழுது மற்றவர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? எனக்கு அதெல்லாமே ஒரு பெரிய ஒரு கவலையா தோணலை. திமுகவுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா, நீங்க எல்லா சாதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு அளவு அவங்க திராவிட இயக்கம்ங்கிற மாதிரி ஒரு கொட்டமைப்புல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பீகாரில் இருக்கிற சமாஜ்வாதி கட்சிக்கும் பீகாரில் இருக்கிற ஆர்ஜேடிக்கும் உத்தரப்பிரதேசில் இருக்கிற சமாஜ்வாதி கட்சிக்கும் உள்ள என்ன பெரிய பிரச்சனைனா, அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட கட்சிகளாக அறியப்பட்டவர்கள். இப்போ அவர்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? திமுகவால் திராவிட இயக்கங்கிற போர்வையில் நம்மால் எல்லா ஜாதிகளையும் ஒருங்கிணைக்க முடிஞ்சது. தட்ஸ் எ சக்சஸ்ஃபுல் நம்ம ஃபார்முலா. அங்க வந்து அவங்க செய்ய முடியல. இப்ப நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அங்க வந்து யாதவ் சமுதாயம் எந்த சமுதாயம் அதிகமா இருக்கு குறைவா இருக்குங்களா பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து ஆர்ஜேடி சமாஜ்வாதி கட்சியோட எதிர்காலத்தை பாதிக்கும். ஆனா திமுகவுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு உள்ள அடிப்படையில ஒரு ஜாதியா இயங்கினாலும் மேலோட்டமாக நம்ம திராவிடர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. ஆனாலும் இந்த சமநிலையை வந்து சிதைத்து விடக்கூடாதுன்னா திமுக நினைத்தது, திமுக கூட்டணி கட்சியில் நினைச்சது. காங்கிரஸ் தவிர விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர்கள், அவங்க தலைவர்கள்லாம் பேசின கடந்த காலத்தில் பேசின விஷயங்கள்லாம் பாருங்களேன். அவங்க வந்து இந்த உள்ஒதுக்கீடு, ஜாதி கணக்கெடுப்பு இதெல்லாமே சமூகத்தின் சமநிலையை பாதிக்கும் என்றும் பல காலம் சொல்லி வந்திருக்காங்க. இன்னைக்கு பாஜக கையில் எடுத்து விட்டது, காங்கிரஸ் கையில் எடுத்து விட்டதுக்காக இவங்க ஆதரித்தார்கள். இன்னைக்கு பாஜக கையில் எடுத்து விட்டதால வேற வழி இல்லை. இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியல் அந்த திசை வந்து அதை நோக்கி தான் போகுதுங்கிறதுனால வேற வழி இல்லை. இந்த சமூக நீதி சிந்தனை இனி இந்தியாவில் பெர்மனண்டாக ஒரு நிலைப்படுத்தி இருக்கிறதாக நீங்கள் அவதானிக்கிறீர்கள். உண்மை சமூக நீதியை யாரும் வந்து சொல்லிக்க முடியாது. எல்லா கட்சியிலும் சமூக நீதி தான். எல்லா கட்சியிலும் இந்த சமூக நீதியை சரிவர செய்ய போகிற கட்சி யார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி கொண்டோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டோம். சரி, இப்ப ராம் கிட்ட ஒரு கேள்வி. அறிவிப்பு என்பது சாதாரணமானது. இந்த அறிவிப்பை இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிற போது, நடைமுறைப்படுத்த போகிறது இருக்கிற சிக்கலில் பாரதிய ஜனதா ஏதாவது குளறுபடி செய்கிறதால் அது அரசியலாக மாறும் அல்லவா? நிச்சயமா அரசியல். இது பெரிய விவாத பொருள். நான் சொல்றேன், இன்னொரு அடுத்த
50 ஆண்டுகளுக்கான அரசியல் இது நான் சொல்வேன். ஓ, அப்படி சொல்றீங்க? ஆமா, நிச்சயமா. இது நிறைய வாத பிரதிவாதங்கள், ஒரு தரப்பு ஏற்றுக்கொள்ளும், இன்னொரு தரப்பு. சார் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அந்த குறும்பர் ஜாதி எல்லாம் சொன்னாங்க. நீங்க ஒரு இன்டர் ஸ்டேட்டுக்கு போகவே வேணாம், வித்தின் ஸ்டேட் நான் சொல்றேன், திருச்சி, கரூர், திண்டுக்கல் இந்த பகுதியில். அப்படி இருங்க ராம்கிஷன், நீங்க அப்படி தமிழ்நாட்டை திருச்சின்னு டச் பண்ணீங்க, அதை சொல்லுங்க. இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம நேரடியாக அந்த சாதியை பற்றிலாம் குறிப்பிட விரும்பலை. ஆனாலும் வந்து நான் இது ரொம்ப காலமாக இருக்கிற பிரச்சனைகள். சொல்லுங்க. திருச்சி, கரூர், திண்டுக்கல் இந்த பகுதியில் ஒரு சில ஜாதிகளுக்கு வந்து திருச்சி பகுதியை சேர்ந்தவர் தான் அவங்களுக்கு பி சர்டிஃபிகேட் கிடைக்குது. அதே ஜாதி கரூரில் வேறு விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு 100 கிலோமீட்டர் சதுர அடி பரப்பளவிலே ஒரு ஜாதியானது அவங்க பிசி ஜாதியாக அங்கீகரிக்கப்படுவதில்லை. அது ஒரு டிஸ்பியூட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு மற்ற இடங்கள்லாம் போய் பாருங்களா, ஒரு சில ஜாதிகள் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளாக சொன்னாலும் ஆந்திராவில் அவங்க வந்து பட்டியலினத்திலோட இடம் பெறுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் எப்படி சமாளிக்கிறது? இப்போ நீங்கள் தேசிய அளவில் நீங்கள் ஒரு சென்சஸ் எடுத்துட்டீங்க, அதில் வந்து இதெல்லாம் கம்யூனிட்டி எல்லாம் கொடுத்துட்றீங்க. இப்போ இதெல்லாம் எப்படி குரூப் பண்ணுறது? உங்களுக்கு தெரியும், ரோகிணி கமிஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது 2007 2017 தெரியல, 2017. அது ஒரு 13 முறை நீட்டிக்கப்பட்டது. அவங்களோட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை டைம் கேட்டு இன்னை வரைக்கும் அறிக்கை அமைக்கப்பட்டு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ண போறாங்கலாம் தெரியல. என்ன விஷயம்னா, அவங்க ரோகிணி கமிஷனோட வேலை என்னன்னா, ஒரு 2500 ஜாதிகளை வந்து பட்டியலிட்டு ஒவ்வொரு ஜாதியோட நிலவரம் எப்படி இருக்கு, முன்னேறி இருக்கிறாங்களா, அவங்க பின்தங்கிருக்காங்களா, பல்வேறு விதமான கீ ஃபேக்டரை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கமிஷனல் வைத்தே நம்மளால வந்து ஒரு ஓபிசியில் எவ்வளோ இருக்கு ஜாதி, ஒன்றும் இல்லை, இந்தியாவில் ஓபிசி எத்தனை சாதி இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளால வர முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க மற்ற சிக்கல்கள், மற்ற நடைமுறையில் உள்ள சிக்கல்களை நம்ம பார்க்கணும். நீங்க ஒருவேளை மத்திய அரசே எடுத்து இதுதான் சர்வே சார், தமிழ்நாட்டில் இத்தனை ஓபிசி சர்வே இருக்கு, இவ்வளோ ஜாதி இருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோ மக்கள் எண்ணிக்கைன்னா எந்த சமூகமும் 90% ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. தோழர் பாண்டியன், வணக்கம். கருத்தை வைங்க. கேட்குறது என்னென்னா, நான் எதாவது கேட்டு உங்கள் இதில் மாற்றி விட்டுறக்கூடாது. இல்லை, நீங்கள் உங்களுக்கு பதில் வைங்க சார். இப்போ 1900 வெள்ளைக்காரர்கள் வெளியில் போகிற வர 31 வரை எடுத்தாங்க. 41 அந்த ஒரு போர்னால அது எடுக்கலை. அது வர அது வந்து சாதிவாரி இது வந்து அட்டாச்சாக இருந்துச்சு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்த 11 சாதி வாரியாக வந்து எடுக்க சொல்லி மன்மோகன் சிங் பீரியடில் எடுக்க சொல்லி ஒத்துக்கிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்ததை ரிலீஸ் பண்ணலை. ஏன்னா அது வந்து அது அந்த பீரியட்லாம் இவ்வளோ டெக்னாலஜி வளராதனாலையும் ப்ளஸ் உள்ள ஆதிக்கத்தினுடைய காரணமாக கூட இருக்கலாம். நான் வந்து காங்கிரஸை இந்த இடத்துல தூக்கி பிடிக்குங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 13 முடிஞ்சு 14 வெளில போயிடுறாங்க. அது ஆட்சியை விட்டு வெளில போயிடுறாங்க. அது வர ரிலீஸ் பண்ணலை. பின்னாடி வந்து அது சம்மந்தமாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸும் இருக்குது. அதில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த விஷயத்தை வந்து ஒரு 3 வார்த்தை மட்டும் தான் சொல்லிடுறேன். நல்லா சொல்லுங்கள் சார். மிஸ்டேக்ஸ் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இன்அக்யூரேட், அப்புறம் அன்யூசபிள். இதுதான் அதில் உள்ள மெயின் கண்டென்ட். சரியின்மையாக பல விஷயங்கள் இருக்குது. அதாவது அது வந்து பயன்படுத்தப்பட முடியாது, நிறைய தவறுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னே வர இந்த தவறுகள் என்ன யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியே இருக்கணும். இது வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபி இந்த 11 வருஷத்தில் சொல்லியிருக்கணும். இப்போ காங்கிரஸும் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க மௌனமாக பின்னால் இருந்து. ஆமாம், நீங்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி வர இது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. இதில் இன்னொன்று முக்கியமானது, ஏன்னா அவங்க 60 ஆண்டுகளில் அதை கொண்டு வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். நீங்கள் அரசியல் சட்டத்தில் நீங்கள் 31க்கு அப்புறமும் SC/ST வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆமாம், அது சரி. அப்போ அது எடுக்க முடியாது கிடையாது. சவாலே இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சவால் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. முற்றும் இது இப்போ 2 பேரும் சொன்னதில் நான் வந்து அந்த சின்ன விஷயத்தில் சவால் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்டேட் அதுக்காக இதை எடுக்காமல் இருக்க முடியாது. என்ன காரணத்தில்னா, இது முழுக்க பிறப்பின் அடிப்படையில் இந்த இந்தியாங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, படிநிலையில் இருக்குது. வேறு ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கள் இப்படி இருக்குது படிநிலையில், மேலேருந்து கீழேங்கிற ஒரு மனப்பான்மை வந்து நீங்கள் சாதியை வந்து இப்போ மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா நாளைக்கு மதம் மாறிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு சாதி மாற முடியாது. இது முக்கியமான விஷயம். அப்போ சாதியை ஒழிக்கணும்னா மன ரீதியாக அவங்க சாதி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாதான். அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி, சாதி மறுப்பு திருமணம் மட்டும்தான் இதுக்கான வழி. சாதியை ஒழிக்கிறதுக்கு வேறு எந்த அடிப்படையிலையும் ஒழிக்க முடியாது. இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுக்கு ஒரு அளவுகோல், முக்கியமான அளவுகோல் சாதி. அப்போ அந்த அளவுகோலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 1919 எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெற்றிகரமாக எப்படி வந்து சாதியை வச்சு இடஒதுக்கீடு கொடுத்து அதை வந்து அந்த ஏற்றத்தாழ்வே இல்லாமல்
அந்த கட் ஆஃப் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டில் வந்து இப்போ கட் ஆஃப் மார்க் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வெற்றிகரமாக இங்கே தமிழ்நாட்டில் அமுல்படுத்திட்டதுனால இங்கே என்ன மாடலில் அமுல்படுத்துகிறாங்களோ அதைத்தான் இந்த சாதி கணக்கெடுப்புக்கு வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இதில் சாதி வந்து கணக்கெடுப்பு சாதி ஒளியணும்னு சொல்கிறவங்க எல்லாரும் சாதியை தமிழ்நாட்டில் திமுக போன்ற கட்சிகள் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. ஒன்று, திமுக திராவிடம் பெரியாரை நான் அதை பேச வேண்டும் தாக்க வேண்டும் நோக்கம் அல்ல. அம்மா அவர்கள் 69% சட்ட லெஜிட்டிமேட்டாக வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எல்லாருமே சொல்கிறாங்க. செவன்த் ஷெட்யூலில் சேர்த்தது யாருமே கை வைக்க முடியாது. 50% கேப்பை வந்து கை வைக்க முடியாது. ஆமாம், முடியாது. அவ்வளோதான். சரி, இப்போ நான் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடிப்படை கோர் பொதுவாக திராவிட இயக்க சிந்தனவாதிகள் பாரதிய ஜனதா அவர்கள் ஒரு மேலாதிக்க பிராமணிய கட்டமைப்பை உள்வாங்கிய ஹிந்துத்துவ அமைப்பு, இப்படி தான் சொன்னீர்கள். கரெக்ட். ஆனால் நேற்றைக்கு எங்களுக்கு கிடைத்த தகவல், பகாவத் அவர்களும் மோடி அவர்களும் நிறைய நேரம் பேசினாங்க. அதில் ஒரு சயின்டிஃபிக் அக்யூரஸியோடு இந்த நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு மிக முக்கிய காரணம் மராட்டியம், குஜராத் போன்ற மாநிலங்களில், யூபியில் மௌரியா ஒரு கருத்தில் இருக்கிறார், மாநில முதல்வர் யோகி ஒரு கருத்தில் இருக்கார். மௌரியா போன்ற தலைவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த சென்சஸ் எடுத்தே ஆகணும் என்று சொல்கிறார்கள். இது எந்த மாதிரி சவால்களை பாஜகவுக்கு ஏற்படுத்த போகிறோம்? இல்லை, இது வந்து பிஜேபிக்குள்ள ஒரு விரிசலை வந்து பெரிய அளவுக்கு ஏற்படுத்தும், அதில் சந்தேகமே கிடையாது. ஏற்படுத்தினா இப்போ முடிஞ்சிட்டு இனி ஏற்படுத்துமா? இன்னமும் ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ராம்கே தானே சொல்கிறாரு இது அடுத்த 50 ஆண்டுகளுக்கான ஒரு பேசு பொருளாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாருல. அப்போ பேசு பொருள்னா பிஜேபி வந்து இதில் பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு கூட. என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ அந்த ஆரிய தத்துவத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சாதி ஏற்றத்தாழ்வை வச்சுக்கணும்னு சொல்கிற ஒரு குழு, இன்னொரு குழு அதை பற்றி கவலை இல்லை, அரசியலில் மட்டும் வெற்றி பெற்றுட்டே போயிட்டுருப்போம் அப்படிங்கிறதான். இப்போ 2024 தேர்தல் நடந்தப்போ 63 சீட்டு குறைஞ்சதுனால மோடியோட இமேஜும் குறைஞ்சிருச்சு, பிஜேபியோட இமேஜும் குறைஞ்சிருச்சு, வடநாட்டில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இதில் முக்கியம். அப்போ அரசியல் ரீதியாக பிஜேபியில் என்ன பண்ணுறாங்க, நட்டா பேசும்போது ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னார் 24க்கு முன்னாடி. காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்பயும் இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, அவரும் போய் பார்த்துட்டு எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க. ஆமா, அதாவது நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல மோகன் பகவத் அவர் ராம்கி சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாரு, இது வந்து இடஒதுக்கீடை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி. இப்போ இதே விஷயத்தை தான் மண்டல் கமிஷன் விபிசி கொண்டு வரும்போது மிகப்பெரிய கலவரம் இது இந்தியா ஃபுல்லாக வடநாட்டில் நடந்து மிகப்பெரிய மோசமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்து தான் பிஜேபி 2 சீட்டுலேருந்து இன்றைக்கி 400 சீட்டு வந்து 303 சீட்டு வர அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா வந்து இதுதான். இப்போ அதுலேருந்து பின்னாடி மாறி இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா ராகுல் காந்தி என்னென்னா இந்திரா காந்தி ராஜீவ் காந்திலேருந்து ராகுல் காந்தி மாறுறாரு. ஏன் மாறுறாருன்னா அவருக்கு நெருக்கடி, காங்கிரஸ் வந்து வடநாட்டிலே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற நெருக்கடி வந்தோடனே அவர் இந்த விஷயத்தை வேகமாக எடுத்து 24 அவருக்கு ரொம்ப சீட்டு வரல, 50 சீட்டு தான் கூட வந்திருக்காங்க 19க்கும் 24க்கும். அதுக்கே இவங்களுக்கு ஆட்டம் கண்டு போச்சு. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, சட்ட திருத்தி ஜனாதிபதி ஆட்சியோ அல்லது ஒத்த ஆட்சியோ அல்லது ஒரே தேர்தலோ இது மாதிரி கொண்டு வரதுக்கு எல்லாமே இடைஞ்சலாக போச்சு. சரி, அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை வந்து வேகமாக அறிவிக்கிறாங்க. இதில் அறிவிக்கிற நேரத்தே பேசிட்டீங்க, இருந்தாலும் ஒரு வரியில் சொல்லிடுறாங்க. சொல்லுங்க. இப்போ அந்த நம்ம பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸில் மோடி போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு எப்படி வந்தார், அவர் ஒரு இக்கட்டான ஒரு முட்டு சந்தில் இருக்கிறார், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸில். அந்த காலகட்டத்தில் அவர் வந்துட்டு பீகாருக்கு போகிறாரு. அதையும் நான் அந்த அரசியல் அதில் நான் தாண்டிட்டு மந்திரி சபையில் நீங்கள் என்ன பண்ணணும், போர் நடக்க போதா இல்லையான்னு அறிவிக்கணும். அதுக்கு பதிலாக இதை அறிவிச்சிருக்காங்க. இதில் அறிவித்ததில் ரங்கராஜ் சார் சொன்ன மாதிரி டைம் லைன் ரொம்ப முக்கியம், ஃபண்டு முக்கியம். 500 லட்சம் கோடி தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடிக்கு மேலே தேவை இருக்குது மினிமம், குறைஞ்சபட்சம். ஆனால் இப்போ டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறதுனால இது பணம் இந்த அளவுக்கு, இதாவது அந்த 12,000 கோடியோடு வச்சுக்கிட்டு அதை ஒரு நல்ல ஆப் வச்சுக்கிட்டு இதை பண்ணினாங்கன்னா சவால்கள் வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சிருங்கிறதான் என்னுடைய முதல்கட்ட கருத்து. ரவிசங்கர் சார் இருங்க, நான் ரங்கராஜ் சார்ட்ட ஒரு கேள்விப்படுறேன். ரங்கராஜ் சார் உங்களுடைய இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம 2 விரிவாக பேசுவோம். காலமிஸ்ட் ஏஆர் பன்னீர்செல்வம் ஒரு விவகாரத்தை சொல்கிறார். எல்லா விஷயத்திலும் தற்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா மண்டல் கமிஷன் விவகாரத்தை ஏன் எதிர்த்தார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அது உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டல் கமிஷன் அறிக்கையை அவங்க எதிர்த்தாங்க இல்லையா? இப்போ ஒரே ஒரு சின்ன திருத்தம், 84 2 MP பாரதிய ஜனதா வந்த பிறகு தான் அத்வானி அவர்கள் வகுத்த ராமர் கோயிலை வலுவாக எடுத்து 85-86 அது பெருசாக எடுத்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து வட இந்தியாவில் எடுத்தது. அதுக்கு பிறகு தான் விபி சிங் 89 இந்த அவர் பிரதமரான பிறகு மண்டல் கமிஷன் அறிவிக்கிறார். அது சீக்வன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு, அதனால் அது கொஞ்சம் திருத்திக்கணும்.
அதனால் விபி சிங் மண்டல் கமிஷன், அவர் கூட இருந்த கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் சேர்ந்து இந்த பாஜகவுடைய ராமர் மந்திற்கான பிளாங்க்கு அது கவுண்டராக இந்த மண்டல் கமிஷன் எடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சார்பாக இதை வந்து வேகமாக கொண்டு வந்தாங்க. அது உண்மை. அப்போது ஒரு பக்கம் ராமர், அதாவது கமண்டலம், ஒரு பக்கம் இவங்க மண்டலம் என்று 2 கூறாக எதிர்க்கட்சிகள் அப்படி ஒரு குறை வைத்தாங்க. யூபி, பிஆர், வட இந்தியாவில் கிட்டத்தட்ட அது கொண்டு போனாங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பிசி பொறுத்தவரை அதிகமாக சமாஜ்வாதி கட்சி, ஆர்ஜேடி, பிஆரில் சவால், யூபியிலையும் சென்ற முறை பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி கட்சி சில திருத்தங்கள் செய்து பிசியும் எஸ்சியும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு புதிய யுகம் அமைத்ததனால் அவங்க ஓரளவுக்கு தேர்தலில் யாதவா கட்சின்ற தாண்டி அவங்க ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ் பில்டப் பண்ணுறாங்க, சோஷியல் அலையன்ஸ் பில்டப் பண்ணுறாங்கன்றதுக்கு அது கவுண்டராக வந்து இப்போது பிசிலையும் வந்து இவங்க ஆழமாக கால் பதிக்கணுன்ற ஒரு கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது. அதனால தான் இப்போது அந்த பிசிக்கு நாங்களும் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரே ஒரு அது நீ கேட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் இப்போ அறிவிப்பு சிக்கலான விஷயம். இப்போ 50% கேப் சுப்ரீம் கோர்ட் வைத்திருக்கிறது. சில தமிழ்நாடு வந்து அதை தாண்டி இருக்கிறது வேறு விஷயம். எதிர்க்கட்சிகள் கேட்பது 50% கேப்பை நீக்கணும், இது அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சென்சஸ் மூலமாக அது செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சென்சஸோடைய அறிக்கை ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷம் வருது, அதுக்குள்ளே வருதுன்னு வச்சுங்க. அப்போது எதிர்க்கட்சிகளோட டிமாண்ட் என்ன ஆகும்னா 50% கேப்பை நீக்கணுன்ற டிமாண்ட் வரும். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா, மத்திய அரசு தயாரா, முக்கியமான கேள்வி. ஆமாம், அந்த கட்டம் வரும்போது நிச்சயமாக அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். அப்போது இந்த பிசிஏ பிஆர் எலெக்ஷன் வரை தாண்டிடலாம், ஓகே. அது தாண்டி டைம்லைன் வந்து தாண்டி அடுத்த ஆண்டு ஏதோ வருதுன்னு வச்சுங்க, அதை தாண்டிடலாம். யூபியும் தாண்டிடும் வச்சுங்க, யூபியும் போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம். அது வந்து ஒரு திரிசங்கு சொர்க்கம் மேலே மாதிரி ஒரு அப்படியே தொங்கிட்டோம். ஏற்கனவே 2017 இந்த 2011 சென்சஸ்க்கான ரிப்போர்ட் வச்சு 2017 ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அதில் தவறுகள் தான் தவறை நீக்கி அதை வெளியிடலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தது. ஆனால் அதை தவறு நீக்கிவிட்டு அந்த 2011 அறிக்கை அதுவும் வெளியே வரல. அப்போது என்னன்னா இது ஒரு டைம் சேவிங், டைம் கெய்னிங் ஃபேக்டரா அப்படின்றது தான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. சார் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ அறிவிப்பாக இருக்கு, அறிவிப்பில் நிறைய விஷயம் இருக்குல்ல, ஸ்கோப்பை பற்றி தெளிவே படுத்த நீங்கள் சொல்லுங்கள். அதில் என்னென்னா இப்போ இந்த 10 அதாவது 50% கேப்புங்கிறது, அது 50% மேலே ரிசர்வேஷன் போகக்கூடாதுங்கிற ஒரு அது நீதிமன்ற 92 ஆனால் அதை பிஜேபி வந்து உடைச்சிருச்சு. எப்படி உடைச்சிருச்சுன்னா இடபிள்யூஎஸ்ல 10% கொடுத்ததுனால இல்லை 50 இல்லை, இந்த 50 இடஒதுக்கீடு அது பொதுவாக ஜெனரல்ல 10 பிசில வரலங்க, இதுல வராது சார். பிசில வரல, அது ஓபன் கோட்டால வருது. 10 போயிருக்கு சார். ஓபன்ல 10 போனாலே ரிசர்வேஷன்ங்கிறது 50 + 10 ஆயிடுது இல்ல. ரிசர்வேஷன் அது ஓபன் குள்ள பண்ணிருக்காங்க. அதான் அவங்க சொல்றாங்க 50% ரிசர்வேஷன் முடிஞ்சது. ஏன்னா ஓபன்ல ஒரு 50% அனுகூலமா இல்ல சார். அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 10% அப்படிங்கிறது ஓபன்ல. அப்ப நீங்க இதோட 50 + ஒரு 10 60 ஆயிடுச்சு. இடஒதுக்கீடு கேப் மாறிடுச்சு. சார் அது லெஜிட்டிமேட் லீகல் ஃபைட்லாம் இருக்கு. நம்ம ரெண்டாவது பேசுவோம். திரு ரவிசங்கர் சார், இந்த எல்லா இதையும் கோடிஃபை பண்ணி உங்களுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். சார், என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் சொன்னதை கேட்டேன். Now time is ripe. ரைட், நேரம் வந்து விட்டது. அதாவது இந்த caste based enumeration சென்சஸ் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் எடுத்த இதில் அப்பப்போ வந்து 1951 2011 வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஆர்டர் 1950 பேஸ் பண்ணி ஷெட்யூல்டு காஸ்ட், கான்ஸ்டியூஷன் ஆர்டர் 1950 பேஸ் பண்ணி ஷெட்யூல் ட்ரைப். அதில் ஷெட்யூல் காஸ்டில் அந்த 1950 ஆர்டர் பிரகாரம் 1170 கேஸ்ட் இருக்குது, உட்பிரிவுகள் ஷெட்யூல் காஸ்டில். ஷெட்யூல் ட்ரைபில் 890 இருக்குது. ஆனால் ஓவரால் இந்த பேக்வேர்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமாக ஒரு ட்ராபேக் என்ன இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு ஒரு லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை தவிர அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க பேக்வேர்டு இது. ஆனால் ஓவரால் இந்த இதில் பார்க்குறச்ச ப்ராக்டிஸ் கன்வென்ஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன லிஸ்ட்டு வச்சுருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கிறது. இப்போ இந்த என்யூமரேஷன் பண்ணும்பொழுது
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ண வேண்டியிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2690 பேக்வேர்ட் கேஸ்ட் இருக்குது. முன்னாடி நம்ம பேசணும் 40 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம், பட் இதில் பிரகாரம் பார்க்க 46 லட்சம் சொன்னாங்க சார். ஆமாம் இருக்கலாம். இல்லை அதில் வந்த நிகழ்ச்சியை தான் சொல்கிறேன். அதில் இதில் 2690 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு இது எடுக்க போகும்பொழுது இப்போது 50% ஷெட்யூல் சுப்ரீம் கோர்ட் இந்த 50 தாண்டி வரலாமா சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரணும். ஏன்னா இதுதான் காலத்தின் கட்டாயம் இருக்கிறச்ச சார் இந்த கேஸ்ட் பேஸ்ட் என்யூமரேஷன் எடுக்கிறீங்க. எடுக்கும்பொழுது என்ன பண்ண போகிறீங்க சார்? நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது பிசி அதையும் ஆட் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் சென்சஸில் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது சென்சஸ் ஆக்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? ஒரு சேஞ்சஸும் தேவையில்லை. சென்சஸ் ஆக்டில் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இந்த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்டு சென்சஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஃபார்முலா நோட்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அவங்க தான் வந்து இந்த ப்ரோஃபார்மா அதை என்ன மாதிரி ஃபார்ம் இந்த சென்சஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்குது. அந்த ப்ரோஃபார்மாவை ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்டு சென்சஸ் கமிஷனர் ஆஃபீஸ் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இருக்கிற இதில் பேக்வேர்டு கேஸ்ட்டுங்கிற ஒரு இதுவே அதில் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி கேஸ்ட்டை பற்றியே நாங்கள் இந்த ப்ரோஃபார்மாவில் சேர்க்க போகிறோம். அந்த பேக்வேர்டு கேஸ்ட்டுக்குள்ளே சப் கேட்டகரி அதையும் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறாங்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுக்கணும். வேறு ஒன்றும் வேண்டாம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கெசட் நோட்டிஃபிகேஷன். ஆமாம், இந்த மாதிரி பண்ணுறச்ச இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் பேஸ் எடுத்து வரும்பொழுது என்னென்ன கொஸ்டின் வரும்னா, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய சோஷியல் இது செட்டப் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ஓன் பண்ணிருக்கீங்க, உங்கள் தலைமுறை இது, உங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்ன படித்தாங்க, ரெண்டாவது ஜெனரேஷன், டோட்டலி உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ், இதை வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸை வச்சு அந்த கொஸ்டின்ஸில் எல்லாத்தையும் எடுக்கணும் சார். எடுக்கும் பொழுது தான் நான் இந்த மாதிரி கேஸ்ட் பேஸ் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்தால்தான் என்னென்ன ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, so many ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த எல்லா ஸ்கீமும் இந்த தகுதியான மக்களுக்கு போய் சேர்றதா, கடைக்கோடி ஜனங்கள் அந்த லாஸ்ட் மெயில் அவங்களுக்கும் போய் சேர்றதா. ஸோ அப்போ இந்த மாதிரி சென்சஸ் எடுத்தால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர நீங்கள் இப்போ ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு அந்த காலமிஸ்டுடைய எக்ஸ்பிரஸினுடைய முன்னாள் இப்போவும் எழுதுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடார் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் இருக்காங்க, எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க, முக்குளத்தூர் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, கவுண்டர் இருக்காங்க. நம்ம ஏன் அதை சொல்கிறோம்னா ஒரு கம்யூனிட்டியை சொல்லணும்னு நோக்கம் அல்ல. ஒரு 150 வருஷத்துக்கு முன்பு மிக ஒடுக்கப்பட்ட சமூகமாக பல நிலைகளில் அவர்கள் போராடினார்கள். பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இனரீதியாக ஒடுக்குமுறை எல்லா நாடுகள்லையும் தகவலை இன்ஃபர்மேஷனும் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவிலும் எடுத்துக்கொள்கிறார்கள், சவுதியிலையும் கூட இருக்குது. இப்போ அவர் சொல்கிறார், 2 உதாரணம் சொல்கிறார். ஷிவ் நாடார் இருக்கிறார், ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறார். டேவிதார் இருக்கார். இவர்களை எல்லாம் எந்த புள்ளியில் நீங்கள் இணைக்கப் போகிறீர்கள்? ஒரு கேள்வி வருதில்ல. இப்போ ஆனால் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இப்படி எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். கவுண்டர்கள்ட்ட இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களில் இருக்கிறார்கள், முக்குளத்தூர் சமூகத்தில் இருக்கிறார்கள். இப்போ அவர் என்ன சொல்றார், ஷிவ்நாடாரையும் டேவிதாரையும் எந்த புள்ளியில் இணைக்க போறீர்கள்? சார் அதுக்கு தான் நான் என்னோட இதில் சொல்லும்போது இந்த எனிமரேஷன் டேட்டா எடுக்கும்போது சோஷியல் ஸ்டேட்டஸையும் எடுக்கிறோம். சோஷியல் ஸ்டேட்டஸையும் எடுக்கிறோம். என்ன அசட் ஓனர்ஷிப் எப்படி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து, இதனால் இப்போ தான் முன்னாடி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், கிரிமினல் லேயர் அது இதெல்லாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவ்வளோத்தையும் எடுத்து முடிச்சு, இப்போ அமெரிக்கா எடுங்களேன். அமெரிக்காவில் ஆரம்பத்தில் 1965 ஏர்லி 60s எந்த அளவுக்கு கருப்பர் இனத்தவங்களை பிளாக் அமெரிக்கன்ஸும் ஆப்ரேஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் டேட்டா எடுக்கிறாங்க. இந்த டேட்டா எடுத்ததை அமெரிக்கா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, எந்த மாதிரி சிவில் ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரி டேட்டாலாம் எடுக்கும்பொழுது போஸ்ட் அபார்த்தைட், அதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலாலாம் இது பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இந்த கருப்பர்கள் அவதைப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த டேட்டா என்யூமரேஷன் அப்படிங்கிறது இவ்வளவு நாளை எடுக்காம இருந்தீங்க, இது ஒரு முடிச்சிடுறேன். ஸோ இந்த டேட்டா எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்ச இன்னைக்கு பிஜேபி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து
கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து என்னை பொறுத்துக்கு இந்த கேஸ்ட் இது என்யூமரேஷன் இல்ல கொண்டு வந்திருக்கிறார்கள்னா இன்னும் என்ன அறிவிப்பு தான் வந்திருக்கு. இது வந்து இது சாதாரண விஷயம் அல்ல. கண்டிப்பா சார். இது அப்புறம் பிஜேபிக்கு எதிராக கட்சிக்குள்ள முறை வரப்போகுது, பலர் கட்சியை விட்டு வெளியேற போறாங்க, எல்லாம் நடக்க போகுது. இல்ல என்னுடைய 2 வருஷம் அந்த இது சொல்றேன். இப்போ இது வந்து அறிவிச்சிருக்காங்க. அறிவிக்கிறதே நான் என்ன சொல்றேன், இந்த கேஸ்ட் பேஸ்ட் என்யூமரேஷன்ங்கிறது கோயிங் ஃபார்வர்ட், நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது இதெல்லாம் நான் பேசுறேன். இதனால எல்லா கட்சிகளும் இதுக்கு ரொம்ப சிறப்பு. அதாவது நான் உங்களை பாஜகவின் சார்பான ஒரு ஆளுமையாக நான் பார்க்கவில்லை. ஆனாலும் இனி பாஜகவினர் இது தேசத்தை முன்னெடுத்து செல்லும் என்ற குரல்கள் ஒலிக்கப் போகிறது. நீங்கள் அது சரி ராம்கி சார், இப்போ ஒரு கேள்வி. ஹிந்துத்துவா இது வரைக்கும் 10 வருஷமா, நான் வந்தது என்னுடைய பேச்சுக்களே அல்ல, எல்லா நியூஸ் ஏஜென்சியினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக்கத்தை மட்டுமே கொண்டு கொடுக்க போகிறேன். அதில் என்னுடைய கொஞ்சம் மசாலாவையும் போடுறேன்னு வைங்களேன். ஹிந்துத்துவா எழுச்சி 11 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணிச்சு, ட்ரமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் இந்தியன் சொசைட்டி. இப்போ அதில் ஒரு செய்தி வருது, 1000 இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் சாதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதில் பட்டேதார்கள், குறிப்பாக ஜாட்டுகள், மராத்தாக்களை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். என்னதான் இருந்தாலும் இந்தியாவுடைய அடிப்படை அந்த அழகு யூனிட்டுங்கிறது சாதி தான். நீங்கள் என்ன மதமாக இனமாக இருந்தாலும் அது சரி, அந்த அழகு அந்த பேசிக் யூனிட்டுங்கிறது சாதி தான். இதில் 2 சவால் இருக்குது. பாண்டியன் சார் ரொம்ப அருமையாக வருவாங்க. முன்னேறிய ஜாதிகளுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள பாஜக இதை எப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள ஒரு தலைமைக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றம் வரும், பிளவு வரது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப பிரில்லியண்டான விஷயம். அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஓபிசி ஒருவேளை பாஜக அதுக்கு சாத்தியம் இல்லை, ஒருவேளை பாஜக 2வது பிளவுபடுதுன்னா முன்னேறிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பாஜக ஒரு கட்சியாகவும் ஓபிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு பாஜக வந்ததுன்னா அவர்கள் கிட்டத்தட்ட காங்கிரஸை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது கட்சிக்குள்ள 2 பிளவா? கட்சிக்குள்ள 2 பிளவா? அப்ப நீங்க வந்து அப்ப வந்து அப்படி ஒரு விஷயம் வரும்போது திமுக போய் பாஜகவோட கூட்டணி சேர்வதில் எந்த தடையும் இல்லை. அங்க ஒரு ஓபிசி சொல்லிடுவாங்களே, ஏற்கனவே பண்டார பிரதேசிகளோடு திமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதாவது 97 பண்டார பிரதேசிகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்காத திரு கருணாநிதி வாஜ்பேயில மருமகனுக்கு பதவி வாங்கினாரா? இப்ப கிளீன் அப் ஆயிடுச்சு. இப்ப அவங்க ஓபிசியா போராடுறாங்க. ஒரு கேட்ட ஓபன். நாங்க ஓபிசி. இது வந்து இப்ப மேட்டர் இல்ல நமக்கு. ஏன்னா பேசணும் இல்ல இல்ல பேசணும். இல்ல நான் தப்பா சொல்றேன். நான் தப்பா நீங்க சொன்ன நீங்க தான் பாயிண்ட். நான் எல்லாத்தையும் சொல்றேன். உங்க கேள்விக்கு வந்துறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க அந்த நாடார் சொல்லும்போது. இன்று இன்னைக்கு வந்து நமக்கு நல்லா தெரியும், நாடார்கள்ல கிறிஸ்துவ நாடார்களுக்கு இந்து நாடார்கள். இதுக்கப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்புறம் நாடார்கள் தாங்கள் கிறிஸ்துவ நாடார்களோ இந்து நாடார்கள் என்று அழைக்கப்படுவதை விரும்ப மாட்டார், நாடார்கள் என்று அழைக்கப்படுவதை விரும்புவார்கள். ஏன் சொல்றேன்னா 3% கருணாநிதி கொடுத்தார் இல்லையா முஸ்லிம்களுக்கும் நாடார்களுக்கும், அதாவது கிறிஸ்தவர்களுக்கும். அதுல அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டஸ்ல கன்னிவா இருக்கிறேன்னு சொல்லி அந்த 3 விட்டாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த 3 அனுபவிக்கிறாங்க. ஆமா, இப்ப எனக்கு அது இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. நான் ஒருவேளை இஸ்லாமியர்களாக தான் பார்த்துருக்கேன். இனிமே தான் நான் என்ன பார்க்கணும், அவங்க யாரு ஷேக்யா, அவங்க ஷேக்கா வதானா இப்படி எல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான சூழலை விட தள்ளி போகுது. அது ஊப்பில வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் இருக்கலாம். ஆனாலும் எனக்கு அதாவது என்ன சொல்றேன், நீங்க சொல்றதுல ஒரு நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? சமூக நீதிக்காக எல்லா கட்சிகளும் இப்ப கொண்டாடுறாங்க. எனக்கு ரொம்ப அதுல வந்து தவறே இல்ல, அதுதான் காலத்து கட்டாயம் தவிர்க்க முடியாது. ஆனா எனக்கு மனதோர ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா இதுவரையும் சாதி ஒழிப்பு அரசியல் பேசினவர்களும் சரி, ஜாதியை வந்து மனதளவில் அது அந்த அடையாளங்களின் மனதளவில் அது நடைமுறை சாத்தியம் இல்லை, அந்த அடையாளம் நம்ம சுமந்துட்டு தான் வரோம். இதனால மனதளவில் தவிர்த்து விட்டு வாழ நினைத்தவர்களுக்கு ஒரு உண்மையிலே பின்னடைவு தான். சரி, இப்போ ஒரே ஒரு கேள்வி வரேன் சார் முடிச்சுட்டு. ஹிந்துத்துவா, நாமெல்லாம் ஹிந்து, வி ஆர் ஹிந்து, ஆனால் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மேட். ஆனால் இப்போ சாதி வந்துட்டு மோகன் பகாவத்துடைய பிளஷிங்கோட தான் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் இதை அடுத்த கட்டத்தில் பாஜக சிந்திக்கவில்லை. அந்த பத்திரிகையை செய்தி விடுகிறது, டெல்லியில் தேசிய நாளிதழ். பின்னால் சிந்திப்பார்கள். ஹிந்துத்துவாவையும் சாதியும் ஒருங்கிணைத்த ஒரு வெற்றிகரமான ஃபார்முலாவை எப்படி முன்னெடுத்து செல்ல முடியும்? இல்லை, அதுதான் அதை தான் தொடர்ந்து இவங்க பல ஆண்டுகளாக செய்துட்டு இருக்கு பாஜக. சோசியல் இன்ஜினியரிங் பேராக நீங்கள் வந்து ஓபிசி உள்ள குரூப்ஸ் சில குரூப்ஸுக்கு வந்து எம்பவர் பண்ணுறது அதெல்லாமே பல மாநிலங்கள் செய்துட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸாக தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லும்போது அது அடிப்படையில் பாஜக ஆரம்பித்து அது வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது
காங்கிரஸ் ஆரம்பிச்சோன்னே வேற வழி இல்ல. வெளிப்படையா இப்ப உண்மையிலே காங்கிரஸ் தான் வந்து இதை பிரஷர் போட்டு முன்னிறுத்தினாலும் அடிப்படையில பாஜக ஏற்கனவே செய்ய அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வெளிப்படையா சொன்னா என்ன ஆகும், காங்கிரஸ் கிரெடிட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். சோ அதனால அதை தவிர்ப்பதற்காக தவிர்த்திருந்தாங்க. இன்னைக்கு வேற வழியில எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. இப்ப வேற வழியில இப்ப எல்லா கட்சிகளும் நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப எல்லாம் வந்த பிறகு இப்போ மாநில அளவுல இப்ப அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப எதிர்ப்பலே இல்லையே, கண்ணுக்கு இருக்காது, உண்மை இருக்காது. நீங்க ரவிசங்கர் சார் என்னன்னா கண்ணுக்கு எட்டிய தொலை வரைக்கும் சமூக சார் நான் அதற்கு முன்னோக்கு பார்வையில போறேன். கண்டிப்பாக வேண்டும், அவர் என்னுடைய நண்பர்னால அவரை நான் சொல்றேன். ரொம்ப நீங்க நண்பர் தான், நான் வரவேற்கிறேன். அதான் ராம்கி சொல்றாரு, கண்ணுக்கெட்டிய தொலை வரைக்கும் இனி சமூக நீதி தான் பேசப்படும். அது பேசிட்டே ஆகாது, இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். சரி, மத்திய அரசோ மாநில அரசுகளோ மாநில கட்சிகளோ இல்ல தேசிய கட்சிகளோ யாரு வந்து இந்த சமூக இந்த இதை வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்த டேட்டா வச்சுக்கிட்டு ஒரு சரிவர எல்லா உண்மையிலே நிஜமாகவே பாதிக்கப்பட்டுள்ள சமூகத்துக்கு நாங்க சரியான முறையில் எம்பவர் பண்றோங்கிறது யார் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்களோ ரொம்ப முக்கியம். அதுதான் இப்ப அவங்க அப்ப அடுத்த கட்டம் மாறி வந்துட்டோம். இப்ப நாங்க வெறுமனே நாங்க சமூக ரீதியா போராடுறோம் சொல்லக்கூடாது, எந்த அளவுக்கு போராடுறோம், எந்த அளவுக்கு செய்து முடித்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை பேச பொருள் ஆகும். ரொம்ப சிறப்பான இடத்துல நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுவோம், எந்த சமூகத்தையும் குறித்து பேசலை, யதார்த்த கள விவகாரங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கோம். அதுதான் நம்முடைய தனியாகும். இருக்கிறேன் சார், உங்களுக்கு அடிப்படையில் இது எல்லாமே தவறாக நடக்குது. ஏன்னா இப்போ ஓபிசின்றது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் தான், இட் இஸ் நாட் காஸ்ட். சுப்ரீம் கோர்ட்டும் மிக தெளிவாக பல தீர்ப்பில் சொல்லுது, இந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் செய்ய வேண்டுமோ கிளாஸஸ் அடிப்படையில் செய்யணுமே தவிர நாட் ஆன் பேஸ் ஆஃப் காஸ்ட்னு சொல்லுது. கண்டிப்பாக இதை மத்திய அரசாங்கம் இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும், மாநில அரசுகளும் எடுத்துக்கொள்ளணும். எப்படின்னா கிளாஸஸ் வேறு, காஸ்ட் வேறு. இப்போது இடஒதுக்கீடுக்கான அத்தியாவசியம் எங்கே தேவைப்படுதுன்னா யாருக்கா அதிகமாக தேவைப்படுது, உழைக்கும் வர்க்கம் அன்றாடம் உழைத்தால்தான் உணவு, இவர்களுக்கு அதிகமாக கல்வியோ மற்றதிலோ வாய்ப்பில்லை. உதாரணத்துக்கு மெக்கானிக், டிரைவர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஸ்கேவெஞ்சர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர், இதெல்லாம் பின்தங்கிய வகுப்புகள், ஜாதிகள்னு பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக. அப்போ இடஒதுக்கீடு என்பது முக்கியமாக இவர்களுக்கு போய் சேரணும். அதிலும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு அதிகம் இந்த காலேஜ் படிப்பு இந்த இது இல்லாத கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிற இவங்கள தான் கிளாஸஸ் என்ற அடிப்படையில் அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இந்த அரசும் இதை ஃபாலோ பண்ணது கிடையாது. காஸ்ட் போடுறாங்க, அப்புறம் அது இந்த காஸ்ட்டு ஓபிசி காஸ்ட்டுன்னு பண்ணுறாங்க, அதுக்குள்ளே எம்பிசி, அதுக்கு ஒரு கோரிக்கை வருது. இதுலேருந்து நம்ம இன்னும் அது இடஒதுக்கீடு அந்த பலன் முழு நமக்கு வரணும்னு சொல்லிட்டு ஓபிசிலேருந்து எம்பிசின்னு உருவாக்குறாங்க. அதுக்கு அது இல்லாமல் காஸ்ட் பேசிஸில், இந்த அடிப்படையை காஸ்ட் பேசிஸில் செய்ததுனால இந்த பிரச்சனைகளே வருது. இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் அடிப்படையில் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே பின்தங்கியவர்கள், அவர்கள் சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள், சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ்ன்னு பார்த்தா அவங்களுக்கு தான் அதிகம். அந்த பிரிவினர்களுக்கு இந்த எல்லா இடஒதுக்கீடும் கிளாஸஸ் அடிப்படையில் ஒரு லிஸ்ட் எடுத்து இவர்களுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறையினர் அதுலேருந்து அவங்க வந்து வெளியே வரும்போது அந்த குடும்பமோ அந்த இதுவோ நீக்கப்படுவார்கள். அப்போது செய்யும்போது தான் இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இதில் வந்து கொண்டு வரப்படும். இதுதான் சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறது. ஆனால் எந்த அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் படி செயல்பட்டு அது வந்து உருவாக்கணும்னு நினைக்கல. ஆனால் நீங்கள் சொல்றது ஒவ்வொரு சாதிக்கும், இப்போ ஏ சாதிக்கும் பிக்கும் அவர்களுக்கான கோட்டாவை ஒதுக்கிடுறது கூடாது. இல்ல அந்த கோட்டா ரிசர்வேஷன் கோட்டா வந்து இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜாதி வாரியா பண்றாங்க. இது சட்டப்பூர்வமா வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, இது தப்புன்னு சொல்லுது. அப்ப இவங்க திரும்பி அந்த ஜாதிக்கான சென்சஸ் எடுத்துட்டு அந்த ஜாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், ஜாதிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இதை ஒதுக்கி செய்யறாங்க. திரு ரங்கராஜ், இப்போ சாதிக்கும் இடபிள்யூஎஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இப்போ அந்த முறைகள் எப்படின்னா, ஒருவர் இருக்கிறார், நம்ம நேரடியாகவே பேசுவோம், ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கார், சாதிக்கு ஏன் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க? அவர் எந்த காலத்திலும் எந்த ஐநா சபை பிரதிநிதியாக இருந்தாலும் இந்திய சமூகம் அவரே ஒரு தலித்தாகத்தானே நோக்குகிறது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அதில் இருக்கக்கூடிய அந்த அடையாளம் அவரை விட்டு ஒருபோதும் மாறுவதில்லையே, மாறப்போவதில்லையே. சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொண்டது, சுப்ரீம் கோர்ட் சொன்னது இருக்கட்டும், எஸ்சி அண்ட் எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவர்களுக்கு மட்டும் ஒப்புக்கொண்டது. மற்றவர்கள் ஓபிசிஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், they are not other backward caste. இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காஸ்ட் பேசிஸில் கொண்டு போய் அந்த ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து இந்த இவ்வளோ புள்ளி வரன்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை தப்பு செய்து எல்லா கவர்மெண்ட்டும் அதை தப்பு செய்கிறாங்கன்னா காஸ்ட் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொண்டு போகிறாங்க. அது வந்து கிளாஸஸ், நீ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தெளிவாக எடுத்து பாருங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் தான் சொல்கிறாங்க. அந்த கிளாஸஸை உருவாக்குனா ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிரச்சனை தீரும். எல்லாரும் வந்து இந்த ஓபிசியில் கொண்டு வந்து சேர்த்து அந்த ஜாதியெல்லாம் சேர்க்கணுன்ற ஒரு கிளாமர் இருக்கு இல்லையா, ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா,
8% இருந்தால் 18% கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. right. இந்த தவறுகள்லாம் ஓரளவுக்கு நீங்களாம் பேசலாம். உண்மையிலேயே ரிசர்வேஷன் யாருக்கு தேவைப்படுதோ அடித்தளத்து மக்கள் அவர்களுக்கு போய் சேரும். சார் சொல்லுங்க. சார் இது வந்து அது சார் சொல்கிறது வந்து எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. பட் அது இந்தியாவுக்கு வந்து அவர் சுப்ரீம் கோர்ட் விஷயத்தை கரெக்ட் இல்லை இந்தியாவை பொறுத்தவரை காஸ்ட் வைஸ் தான் கொடுக்க முடியும். அதுதான் கரெக்ட். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அது கிடையாது. அவங்க டைம் பீங் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நாட் கோயிங் பை ப்ராப்பர் டேட்டா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங். தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. ஆனால் இது கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணதுனால இவ டைம் பீங் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க தவிர யூ ஹேவ் டு ஃபாலோ ஒன்லி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் நாட் காஸ்ட். தமிழ்நாடு வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் மாடல் சார். இது பெஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல 69% இடஒதுக்கீடு வந்து இன்றைக்கி வரை கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு அந்த 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 கிளாசிஃபிகேஷனுங்கிறது வந்து குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அது ஏன்னா கேஸ்ட்டாக வச்சு கொடுக்க முடியாது, அது இதாக கொடுக்க முடியாதனால கேஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதில் வந்து குரூப் பண்ணி தான் இந்த 69% வந்திருக்கு. அதனால தான் எஸ்சிக்கு எவ்வளவு, பிசிக்கு எஸ்டிக்கு எவ்வளவு, அதில் முஸ்லீம் ஓபிசியில் எவ்வளவு, எம்பிசின்னு ஒன்று இங்கே பண்ணாங்க. அது பீகாரில் வந்து பிசின்னு வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ். அது இதே தான் எம்பிசி தான் வந்து எக்ஸ்ட்ரீம்னு வச்சிருக்காங்க. அப்போ இந்த முறை தான் கரெக்டு. சார் சொல்கிறதுல அவருக்கான ஒரு ப்ளஸ் வேறு மாதிரி மாற்றி சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா 89 இதே மாதிரி வரும்போது, அதாவது இந்த முதல் தலைமுறை அடுத்த இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க சிவநாடார் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, அவரும் அந்த ரிசர்வேஷன், அதாவது அது மாதிரி எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. இல்லை எல்லாத்துலேயும் இருப்பாங்க சார். நாடார் சமூகத்தில் மட்டும் இல்லை, எல்லா சமூகத்திலும் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது எக்கனாமிக்கல் இது வந்து கிரைட்டீரியா வந்து இங்கே வைக்கவே கூடாது, வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. கிரைட்டீரியா சாரி இட் இஸ் சோஷியல் இன்ஜினியரிங் சோஷியல் தான். அதுல வந்து நீங்க வேற எந்த கிரைட்டீரியாவும் எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அப்படின்னா ஒரு இப்போ பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு அந்த கணக்கு எடுத்து சென்சஸ் படி அலாட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஏ காஸ்ட்டுக்கு இத்தனை சதவீதம்னு வச்சுட்டா அதில் செல்வந்தர்களும் வரலாம், குவாலிட்டி மெரிட் அடிப்படையில் வரலாம். ஆனால் அந்த ஜாதி தான் அவர்களுக்கு அப்படிதான் வரணும். அதான் கரெக்ட். ஓபிசியில் அங்கே என்ன பிரச்சனைனா 27% மண்டல் கமிஷனில் கொண்டாந்தாலும் கிரிமி லேயராக வச்சுட்டாங்க. வச்சுட்டதுனால ஓவராலாக போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 27% எங்கேயுமே வரல இத்தனை வருஷம் கழிச்சு. அப்போ அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது அதிலே ப்ரூவ் பண்ணிருச்சு. அதாவது ஓபிசியில் இப்போ ஒரு ஐஏஎஸ் இருக்காங்கன்னா 100 ஐஏஎஸ் இருக்காங்கன்னா 27% வந்திருக்கணும். எப்போ இந்த மண்டல் கமிஷன் வந்ததுக்கப்புறம் அதே வரல, 11% தான் அங்கே இருக்குது. அப்போ அதுவே தவறு, அந்த கிரீம் லேயர் கொண்டு வந்தது. அதனால் எந்த அடிப்படையிலையும் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும் சரி எதுலேயுமே கிரீம் லேயருங்கிறது இந்தியாவுக்கு ஒத்தே வராத விஷயம். ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 89 மருங்காபுரி எம்எல்ஏ வந்து அப்போ அதுக்கப்புறம் 91 ஜெயலலிதா பேரில் கல்வி மந்திரி ஆகிறாரு பொன்னுசாமி. அவர் வந்து 89 சட்டசபையில் பேசுகிறாரு. ஏன் அவரை பற்றி நான் சொல்கிறேன்னு கேட்டால், அவரும் நானும் நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் தான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் இது மாதிரி வந்து முதல் தலைமுறைக்கு அந்த கட் ஆஃப் மார்க்கில் 5 மார்க் கொடுக்க சொல்லி. அதை போய் அவர் பேசுகிறாரு சட்டசபையில். பேசும்போது கலைஞர் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, கட் ஆஃப் மார்க்கில் 5 மார்க் சேர்க்குறாரு. எது முதல் தலைமுறை வந்தவங்களுக்கு. இதுதான் கிரிட்டீரியா, இதுதான் பெஸ்ட் கிரிட்டீரியா. அது என்ன ஆகிடுது, ஒரு வருஷம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து பலன் பெற்ற பிறகு அது கோர்ட்டில் போய் அது வந்து ஸ்ட்ரைக் டவுன் ஆகுது. அதை திருப்பி நீங்கள் கொண்டாந்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதர்வைஸ் நீங்கள் வந்து அவர் பணம் கூட இவர் கூட அப்படிலாம் பிரிக்க முடியாது. ஏன்னா கேஸ்ட் வந்து பை பர்த்தில் வந்ததுன்னு நான் ஆரம்பத்திலே தான் சொன்னேன். அதனால் பை பர்த் அப்படின்னால் ஒருவர் எந்த தான் உயரத்துக்கு செல்வந்தராக இருந்தாலும் அவருடைய சாதி அடையாளம் மாறாது. அப்போ அவரை வந்து மதம் மாதிரி மாற்றிக்க முடியாது தன்னை. அவர் இப்போ எங்கே அவங்க எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்களோ அந்த கேஸ்ட் அடிப்படையில் தான் இங்கே கேஸ்ட் இருக்க ஒழிய வேறு எதுவும் புதுசாக வராது. அப்போ அது அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை அடிப்படையில், உரிமை எப்படி மறுக்கப்பட்டது, சாதி பிறப்பின் அடிப்படையிலான சாதி அடிப்படையில் மறுக்கப்பட்டது. திருப்பி பிறப்பின் அடிப்படையிலான சாதி அடிப்படையில் உரிமை கொடுத்தீங்கன்னா தான் அந்த பவரை வந்து அவங்களால ஆள முடியும். இதில் வந்து எக்கனாமிக்கல், இப்போ நான் வந்து இந்த உரிமையினால் மறுக்கப்பட்டிருந்தா உரிமை தான் எனக்கு கிடைக்குதே ஒழிய அந்த எக்கனாமிக்கை வந்து எனக்கு மட்டும்தான் பயன்படும், என்னுடைய சமுதாயத்துக்கு பயன்படாது. ஆனால் இங்கே வந்து முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு இப்போ ரெப்ரசன்டேஷன் வரணுங்கிறது தான் அது முக்கியமான விஷயம். ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியாவில் உள்ள ஹைகோர்ட்டில் மொத்தம் 715 பேர் ஜட்ஜஸ்ஸு. அதில் 551 பேர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மேல் சம்பந்தப்பட்டவங்க மட்டுமே அடைச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. மேல் சம்பந்தப்பட்ட மேல் சாதின்னு சொல்லுங்க, மேல் இனம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அது மேல் சாதி இனம் ஜெண்டர். ஆமா, ஜெண்டர் கிடையாது. மேல் இனம்
இனம்னா ஒரு குறிப்பிட்ட அதைத்தான் சார் நான் புரியுற பாசையில சொல்றேன் சார். அவர் இனம்னு கொஞ்சம் வேறமா சொல்றாரு, நான் சாதின்னு சொல்றேன் சார். ரைட் சார், எப்படி ரைட் பாண்டியன். அப்ப நாகரிகமா பேசுறீங்க, பரவாயில்ல. அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த வந்து கொண்டு போகணும். ரைட், நான் சொல்றது எக்கனாமிக் கன்சிடரேஷன் கிடையாதுங்க. அது ரைட். இட் இஸ் நாட் எக்கனாமிக் கிரைட்டீரியா. கிரைமீனில பிரச்சனையும் அதுல வராது. சரி, நீங்க வந்து தேவையான உழைக்கும் மக்களை வந்து அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இந்த ஏன் இந்த இந்த எதுக்கு இதெல்லாம் கேட்கறாங்க? எம்பிசி ஒரு நிமிஷம், எம்பிசி எதுக்கு கேட்கறாங்க? இடஒதுக்கீடுக்காக தான் கேட்கறாங்க. இடஒதுக்கீடு அது எதுக்காக இதெல்லாம் எக்ஸசைஸ் செய்யணும்? ஒரு ஜாதி அப்படின்னு எடுத்துன்னு வச்சுங்க, இவங்க கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பார்த்து இல்லை, சோஷியல் ஸ்டேட்டஸை பார்த்து சமூக இது. அதில் இவங்க சமூக இதில் என்ன அந்தஸ்தில் இருக்காங்க அதை வச்சு தான் இவங்க பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு இது அதெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த சிவநாடா அவர் இவ்வளோ இருக்கு, கரெக்ட் சார். இதை மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றேன். நான் சொன்னதை விட இந்த மாதிரியே ஒரு அளவீடு உண்டு என்று திரு பன்னீர்செல்வம் கருத்தை சொல்லியிருக்கார் பிபிசியில், இன்னைக்கு பேட்டியில் இருக்கு. இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறச்ச அதில் ஒத்த 2 பேர் 5%, 4% நல்ல இதுவாக இருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஐயோ அவங்களுக்கும் போகுமே அப்படின்னா அப்போ தான் இந்த கிரிமி லேயர் கொண்டு வந்தாங்க. இந்த கிரிமி லேயர்லேயே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒத்துக்க முடியும் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. இதெல்லாம் வந்து சவால்கள், சேலஞ்சஸ். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சமூக அந்தஸ்து அதை பேஸ் பண்ணி தான் கேஸ்ட் இது பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ்ட் என்யூமரேஷன் பண்ணும்பொழுது அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயிலையும் கொஸ்டின் பண்ணுவாங்க. சரி, இது எல்லாமே கொஸ்டின் பண்ணால் பர்சனல் டேட்டாலாம் கொடுக்குற தவறு இல்லைங்க, கொடுங்க. இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணால்தான் 140 கோடி மக்களுக்கும் கலெக்ட் பண்ணால்தான் இதை வச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ண முடியும், எப்படி கொண்டு வர முடியும். பின்தங்கிய மக்கள் எந்த ஜாதியாக இருக்கட்டும் அவங்களை எப்படி கொண்டு வர போகிறீங்க மேலே, அதுக்கு இந்த சென்சஸ் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப உதவும். இதனால தான் எல்லா கட்சிகளும் இப்போ எந்த கட்சியும் அப்போஸ் பண்ணலை. ஸோ மேபி டிஃபரெண்டாக இருக்கலாம், அப்போஸ் பண்ணால் இந்திய அரசியலேருந்து ரூட் அவுட் ஆயிடுவாங்கன்னு புரிஞ்சிருக்காங்க. அதனால ஓவரால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் வந்து அருமையான ஒரு இது. பட் சேலஞ்சஸ் ஆர் தேர். இந்த சேலஞ்சஸ் ரொம்ப டைம் ஆகுமா? எக்ஸிஸ்டிங் சேலஞ்ச் இருக்கு, அதை எப்படி எராடிகேட் பண்ண இட் வில் டேக்ஸ் மோர் டைம். என்னை பொறுத்தவரை இதனால் ஜாதி மோதல்கள் அதிகமாகும். ஜாதிக்கு ஜாதி எல்லாம் நம்ம இதில் உள்ள கொண்டு வந்து நம்ம பலன் அனுபவிக்கணும்னு சொல்லி ஜாதிக்கு ஜாதி எல்லாம் உள்ளுக்குள்ளே சண்டை போடுவாங்க. அந்த ஜாதி மோதல்கள் வெளிப்படையாக வெடிக்கும். அது வந்து ஜாதியின் அடிப்படையில் நீங்கள் செய்தனால தான் வந்து தவறு. இது வந்து நீங்கள் 10 ஆண்டு 20 ஆண்டுக்கு பின்னால் அதை அனுபவிக்க போகிறீங்க. இந்த ஜாதி துவேஷம்ன்றது அதிகமாகும். இன்னும் அதிகமான ஜாதி மோதல்களும் வெளிப்படையாக தெருக்கு தெரு நடக்கும். சார் 100 வருஷமா தமிழ்நாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக போகும். சரி நேர்களே, நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு சமூகத்திலும் ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்னதான் உயர்நிலையில் வந்தாலும் அந்த சாதியின் அடையாளம் மட்டும் அவர்கள் மரணிக்கும் வரை மாறப்போவதே இல்லை. அதுவும் பார்க்குறோம் இந்திய சமூகத்தில். யதார்த்தத்தை மட்டும்தான் நான் ஒரு பத்திரிகையாளனாக பேசுவேன். ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவுதான் நட்பாக இருந்தாலும் இவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன் என்பதை அறிந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப அக்கறை. உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்கக்கூடிய ஆட்களும் நம்ம நாட்டில் இருக்காங்க. அந்த அளவுக்கு சாதிய மோகம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதாவுக்கும் இது ஒரு பெரும் சவாலாக அமைய போகிறது. பீகார் மராட்டியத்தை தாண்டி பீகார் உத்தரப்பிரதேசத்தை தாண்டி நீண்டகால தேர்தலுக்கு என்ன மாதிரியான வழிவகுக்கும், இதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதை நடைமுறைப்படுத்தப்படுகிற போது ஒவ்வொரு சமூகங்களிலிருந்து வரக்கூடிய டிஸ்அண்ட் வாய்ஸ், மாறுபட்ட கருத்துக்களை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? $1 மில்லியன் கேள்விகளோடு நிகழ்ச்சி முடிக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள், வழக்கறிஞர் பாண்டியன், ஐயா ரவிசங்கர், எழுத்தாளர் ராம்கி, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.